அம்மா சோறு வராரா கும்மஞ்சோறு வராரா? அமைச்சர் யார் வராரு? உங்கள் வீர தளபதி அரசே, என்றும் இல்லாத இந்த தினத்திலே நமது படை வீரர்களுக்கெல்லாம் பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து காவலனை விடுத்து அழைத்த செய்தி என்னவோ? இந்த வருஷம் என் மேல எதுனா ஒரு வெண்ணம் பட்டிச்சியாம் அவன மென்டலியா என்ன வேலை இது? புது தட்டுறா போடுகாலியா? ஐயோ டேய் ரத்தகத்தை வருதா? படித்து முடித்துவிட்டு உண்மைதானே எனக்கு மனதாகிவிட்டது. இந்த நாட்டின் பொறுப்பை என்ன செய்ய முடியவில்லை. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை ஒரு மகனுக்கு ஒப்படைக்க போகிறேன். இந்த நல்ல செய்தியை உனக்கு ஒழிக்க முடியும் என்றால் அவசரமாக அழைத்தது. அரசு ஒரு விருப்பம் உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை உழைத்தது. உங்கள் ஆசை போல் என்று நான் நினைக்கிறீர்களோ அன்றைய தினத்திலே சிறப்புடன் விழா கொள்ளாத கடைசி ஏற்பாடு நான் செய்கிறேன். போடுகலையா என்ன மண்டியில ரத்தம் வருதுன்னா? ஐயோ நீ போச்சுன்னா என் மாவன நீதான். மென்டல் பிடிச்சோன்னா இருக்கிறது ஒன்று இன்னும் அது மொத்தி புனி தர்றேன்.
அதன் பிரகாரம் அனைத்து ஏற்படும் தயார் செய்கிறேன். இருந்தாலும் நாம் ஒவ்வொரு பேசிக்கொண்டு இருந்தால் இது எப்படி தெரிவது? என்னுடைய மகனை அழைத்து ஆமா, இரவு அவர்களுடைய விருப்பத்தை கேட்கொண்டு வரவா? ஆமா. மகனை பார்த்தால் தத்துவனே ஓடி வாங்க. இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதனுக்கு இவையெல்லாம் வாடிக்கை எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு உயர்ந்தவர் எண்ணி தாழ்ந்தவர் எண்ணி எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு தனக்கு ஒரு பாதை அதற்கு ஒரு பயனும் கரங்களை நம்பி எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு தோன்றி புகழோடு தோன்றிய அகிலா தோன்றி தோன்றவன் என்று என வல்லவரின் வாய்வதை தெல்லவரை பெறுகின்றேன் நேற்று நலமலமதி ஈர்ந்து வெந்தையை கையில் வைத்துக் கொண்டு போல் இன்றைய ஆசை நானும் இந்த சத்தியம் நாட்டில் நடத்தி சத்தியசீல மன்னருக்கு சத்தியாவதி அம்மையாருக்கும் மூத்த மகனாக பிறந்து தத்துவன் என பெயர் கொண்டு எல்லாரும் சென்று மற்ற படிப்பை படித்து பற்றி தாயக வந்து பெற்றெடுத்த தாய்த்ததற்கு உறுதியாக இருக்கிறேன் இப்பொழுதே கிளம்பிடும் பெற்றெடுத்த தாய்த்தல் சதிக்கலாம் அப்பா அம்மா மகன் தத்துவன் எங்கே? இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இதுவா. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கியா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பரவாயில்லைங்க, நல்லா பஞ்சு முண்டாக்கிற மாதிரி இருக்கிறாரு. நானா ஆமா எங்க அப்பா எங்க இருக்காரு அப்பா ஓக்குறார். ஏய், இதோ இருக்கிறாரு. அதான் அம்மா எங்க இருக்காங்க ஓக்குறாங்க. ஏய் ஏய், இதோ இருக்கிறாங்க. வெட்டிக்கார எங்க இருக்காரு ஓக்குறார். ஏய், இதோ இருக்கிறார் இதோ இருக்கிறாரு. மெல்லக்கார எங்க இருக்காரு ஓக்குறார். ஏய், உன் முன்னாடி எங்க இருக்கிறா வீட்டுல இருக்கு. அதை மட்டும் ஒழுங்கா சொல்றான் அது மட்டும் என் வீட்டுல இருக்கா நீ மட்டும் டியூஷன் வச்சு கத்துக்கணும். நீதான் இல்ல, அது எல்லாரும் ஏண்டா அவங்க அப்பா எங்க இருக்கிறாங்க அவங்க அம்மா எங்க இருக்கிறாங்க என்ன கேட்டாப்புல அவரை கேட்டாப்புல அதெல்லாம் தவறா சொல்றான் உன் மனைவி கேட்டா மட்டும் நான் கரெக்டா வீட்டுல இருக்கிறாங்கன்றான் அது நீ மட்டும் டியூஷன் வச்சு கத்துக்கணும். ஆட்டாட்டு இதோ இருக்காது சொல்லு அப்பா அது உள்ள வந்து வாங்க. முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் தாய் தந்தைக்கு முதல் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் தாய் தந்தையே முதல் தெய்வம் மற்றதெல்லாம் பின் தெய்வம்
தெய்வம் தாய் முதல் தெய்வம் தாய் தந்தையே முதல் தெய்வம் மற்றதெல்லாம் பின் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம் முதல் தெய்வம் தாய் முதல் தெய்வம். அம்மா உரிய அன்புமகன் ஆசிமகன் இந்த தத்துவனை மனதார வாழ்த்துகள். தத்துவா தத்துவா பூரன் பொட்டுட வாழ்வாய் வேலை தெரிகிற பணம் சேர்ந்தாலும் அப்படி சேர்ந்தேன் அப்படி. தனியா உட்கார்ந்து எல்லாம் நட்டிருக்கேன். இல்ல நான் சும்மா சொன்னேன். ஐயா மக்கள் பேச உத வாங்கி சாக்குவேன். வருவாய் சாகுவேன். அம்மாவா ஆ, இதுவா ஆமாண்டா. உங்க அம்மாவா ஆமா இது யாரா எங்க அப்பா. ஆனா பாயில உங்களுக்கு தாத்தா மேடிக்கிறாரு அப்பா டேய், பெண் குலத்தின் பொன் விளக்கு. இது பெண் என்றால் எப்படி இருக்கணும் உலகத்துல? இவங்களை பார்த்து கத்துக்கணும். இந்த தாயை பார்த்து கத்துக்கலாம். அதக்க பாத்துறியா? அம்மா பார்த்து அழகத்தை கத்துக்கணும். ஆமா. அப்பா போட்டா அழகெல்லாம் கவனிச்சுங்க. அம்மா பார்த்து அழகு வளர்த்து கத்துக்கணும். அடக்கும் அமரல் வைக்கும். அழகாத்த அன்றாட கிழிக்கும். அப்பா இருந்தாலும் அரண்மனையிலே ஓய்வெடுத்து கொண்டது அது விரைவாக அழைத்து செய்தி கிடைத்தது. அழைத்த செய்தி என்ன? என்ன செய்தி தெரிகிறதா? எனக்கு வயதாகி விட்டது. காடு என்னை வாவான்று அழைக்கிறது, வீடு என்னை போம் என்று உரைக்கிறது. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை என்னால் செய்ய முடியவில்லை. அதனால் உனக்கு வழிமுறை சூட்டி வீரவனை கிளம்பி கொடுத்து இந்த நாட்டின் பொறுப்பை உனக்கு ஒப்படைக்க போகிறேன். இதுதான் அப்பாவுடைய ஆசை. என்னப்பா இது? அயலாட்டிலே பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தாயகம் வந்து உலக அனுபவமே என்னவென்று தெரியாமல் இருக்கிறேன். இதற்குள்ளாக நாட்டின் பொறுப்பா வேண்டுமப்பா. இன்னும் சில காலம் செல்லட்டும், பிறகு நானே கேட்கிறேன். அப்பொழுது நாட்டின் பொறுப்பு ஒப்படைத்தால் அதுவே போதுமப்பா. இப்பொழுது வேண்டாமப்பா. தத்துவா சொல்வதற்கு தாயை சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பார்கள். நான் உரைக்கிறேன். என்னால் வயதாகி விட்டது, ஆட்சி பொறுப்பை செய்ய முடியவில்லை. ஆமா. நீ தான் ஆட்சி பொறுப்பை வயசாகி போச்ச பட்டினி ஆனா ஊந்து செத்து என்ன பண்ணுவேன்? நல்ல வார்த்தையே வராத வாயில. சரி சரி விடு, நான் எதுவும் சொல்ல போ. அப்பா. அப்பா அவர் அதிகமா வீடு பிடிக்கிறார் வேற. ஏய், கணேஷ் எப்ப பார்த்தாலும் ரெண்டு பண்டலா பிடிக்கிறது. அந்த பழக்கமே இல்லடா. ஆமா மேல மேல யாரத்துக்கு முன்னாடியே என்னடா வச்சு கொண்டு வைக்கிறாங்க பாரு, பார்த்தா வீடு போக. அப்பா, ஒரு மகளை இப்படித்தான் விளக்கப்படுவது. ஆளூட்டி சீராட்டி குறையில்லாமல் சிறப்பான முறையை வளர்த்து வருகிறீர்கள். மகன் தந்தை காட்டு உதவி, இவன் தந்தை என்னொற்றால் கொள்ளை சொல்லுகிறார்கள். நன்றாக விமர்சிக்கிறேன். ஆகினால் உடைய ஆசைக்கு தடை யாது? இந்த நாட்டின் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். அப்பா அப்படி ஆகட்டும். அதற்கு ஏற்பாடு செய்யுங்க. ஆமா அமைச்சரே, ஐயா, இந்த நாட்டின் பொறுப்புக்கு என்னுடைய மகன் ஒத்துக்கொண்டார். அப்படியா இருந்தாலும் நாட்டின் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். உண்மைதான். எனக்கு மணிமுடி சூட்டியது என்னுடைய தந்தை. உண்மைதான். என்னுடைய தந்தைக்கு மணிமுடி சூட்டியது அவருடைய தந்தை, என்னுடைய தாத்தா. இப்போது என்னுடைய மகனுக்கு மணிமுடி சூட்டி நடக்க வேண்டும் என்றால் அது உன்னுடைய கணக்கில் நடக்க வேண்டும். அப்படியா? உண்மைதானே. பெற்றெடுத்தது நீங்களாக இருந்தாலும் ஆமா மார் மீதும் தோல் மீதும் போட்டு வளர்த்தவன் நான் அல்லவா? வளர்த்தவர். அதற்காக என் களத்தினால் மணிப்படி சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உண்மைதான். உங்கள் உத்தரவே ஆகட்டும். ஆகட்டும். அவளா? தத்துவன், நாட்டு இளவரசர் மணிப்படி சூட்டி மன்னராக போகிறார். இந்நாட்டு மக்கள் அனைவரையும் கேட்டு மணிமுடி சூட்டலாமே. இந்நாட்டு மாமன்னராக போகும் தத்துவன் அவர்களுக்கு மணிமூடு கூடி வந்தாய். எனக்கு உனக்காக என் தந்தை தோட்டக்கார வேலை பட்டு கொடுத்தார். அப்படி இருக்கும்போது அந்த தோட்டக்கார வேலை செவ்வர செய்து சுமையேற்றி என் தந்தைக்கு உடல்நிலை தெரியலாமல் போய்விட்டது. அப்படி இருக்கும்போது என் தந்தைக்காக உதவத்தை கொடுத்து என் தந்தையின் உயிரியை காப்பாற்றினார். ஆகினால் உன் மீது பாசத்தை கொண்ட என் தந்தை உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார். அப்படி இருக்கும்போது நீ ஒரு வேலைக்காரன், நீ ஒரு கூலிக்காரன், மணிமுடி சூட்டுவது அதை நான் ஏற்றுக்கொள்வதா? 50 காசு கொடுத்து குங்குமம் வாங்கினார், நெத்திலே திலகமாக வைக்கிறார். அதே 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினார், வாயில் பள்ளி வெளியே விடுகிறார். அந்த செருப்பிற்கு சமமானவன் உன் கரத்தினால் மணிமுடி சூட்டுவது அதை நான் ஏற்றுக்கொள்வதா? என்னப்பா இது? செத்தலாம் பாட. உன்னை பெற்றெடுத்த தந்தை தாயக நாங்கள் இருந்தாலும்
உன்னை வளர்த்தவர் நம்முடைய நாட்டு அமைச்சர் அவருடைய கருத்தை மனைவி சொல்றாங்க ஏன் எப்படி கருத்து மனைவி சொல்றேன் ஆகட்டும் அப்பா. வாழ்க வாழ்க இந்நாட்டின் பொறுப்பை இடத்தில் ஒப்படைத்து விட்டீர்கள். இனி முதல் கொண்டு இந்நாட்டையும் இந்நாட்டு மக்களையும் என் கண்ணியமை எப்படி பாதுகாக்கிறதோ அதுபோன்று குறை இல்லாமல் பாதுகாத்து பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு பெருமையை செல்வதே ஒரு நாள் இதுவே கேடு திறமையை மாற்றி உடைய மகன் சிறப்பான முறையாட்சி செய்வார். இருந்தாலும் தந்தை எப்படி நாட்டில் பணி புரிந்து வந்தேனோ என்னை விட அதிகபட்சமாக நாட்டு செய்ய வேண்டும். ஆமா. செய்யக்கூடாது அவஞ்சனே அரசு இருந்தாலும் சின்ன சிறியவன் அறியாதவன் தெரியாதவன் அறியாதவன் ஏதோ ஒன்று தவறி பேசிவிட்டான் அதை நீ பெருசாக ஐயோ நாங்க காரி மூஞ்சல குறைச்சுட்டு போயிடுவோம். அரசு பெருசாக ஏற்றி யார் அது? நான் வளர்த்தெடுத்த பிள்ளை அல்லவா? ஒரு பிள்ளை தாய் பால் கொடுக்கும் பொழுது எட்டி உயிர்த்து விட்டால் பிள்ளையை தூக்கி எறிந்து விடுவார்கள். மார்போடு அனைத்து மகனுக்கு அறிவுரை வைப்பார்கள் அல்லவா? அது போன்று நான் வளர்த்த மகன் அல்லவா? அவர் உரைத்ததனால் எந்த ஒரு மன கவலையும் இல்லை எனக்கு. அது மட்டுமல்ல நாட்டின் பொறுப்பை எப்படி செய்ய வேண்டும் என்று அறியாதவன் தெரியாது அல்லவா? தகுந்த நேரத்தில் தகுந்த யோசனை செய்து கொடுத்து தகுந்த வழியில் நல்ல பாதையில் நடத்த செல்வேன். என்னுடைய மகனுக்கு வழி காட்டிய நீதான். ஆமாங்க அவர் வழி போட்டா தார் ஊத்தினே போவாங்க. வழிமுறை இதை இப்படித்தான் செய்யணும். இதை எப்படி செய்யணும் அப்படியே செய்து முடிக்க வேண்டும். இருந்தாலும் நான் உங்களுடைய தந்தை எங்க புறப்படுவது தெரியும். இருவரும் காசி யாத்திரை புறப்பட போகிறோம். காசி யாத்திரை அப்பா வயதான காலத்தினால் புனித பயணத்தை மேற்கொண்டு காசி யாத்திரை செல்லப்புகிறேன். உங்களுக்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகள் நானே சிறப்பிக்கிறேன். அம்மா தந்தை வீட்டில் எப்பொழுது தந்தையோடு இருக்க வேண்டும். தந்தையை டாக்டர் பாதுகாப்பு போயிட்டு வாங்கம்மா போயிட்டு வாங்கப்பா. மணியோடு தூட்டு நேரத்தில் ஏதோ என்னையும் அறியாமல் ஒரு சில வார்த்தைகள் உங்களை பார்த்து தவறாக பேசிவிட்டேன். தவறாக பேசினார் நீங்கள் தானே மன்னிக்க வேண்டும். அரசு என்ன இது பெரிய வார்த்தைகள்? நீங்கள் யார்? என் நாட்டு அரசர். நான் யார்? வாழ வழி இல்லாமல் லட்சத்தின் நாட்டுக்கு பிழைப்புக்காக ஓடி வந்தவன். அப்படி இருந்த பொழுதும் உங்களை தூக்கி வளர்த்தது நான் அல்லவா? நீங்கள் உரைத்ததால் மனதில் எந்த ஒரு கவலையும் இல்லை. அதை பற்றி நான் பெரிதாக எண்ணவும் இல்லை. அப்படியா? மணிவிடை சுட்டு விழா உரையில்லாமல் சிறப்பான மொழிவனை முடிந்து விட்டது. இருந்தாலும் என் தம்பியோ அயலாளி சென்றிருக்கிறான். பட்டப்படிப்பை படிப்பதற்காக உத்தவன். உண்மைதான். அவனுக்கு உரைத்து விட்டால் பட்டப்படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு தாய் மறைந்துவான். அவனுக்கு பிறகு சொல்லிக் கொள்ளலாம். இதே நாட்டில் எத்தங்கை முத்தழகி கலாச்சாலையிலே கல்வி வேண்டும் என்றால் உடனடியாக சென்று நான் அழைத்ததாக எத்தங்கை முத்தழகி அழைத்து வருவது உங்களுடைய கடமை. அப்படியே அழைத்த அரசு சென்று வாருங்கள். இந்த செருப்பு ஒரு நாட்டையே ஆட்சி செய்திருக்கின்றது. ஒரு நேரத்தில் ராமர் வனவாசம் சொல்லும் பொழுது பரதன் தன் உடனே வருவன் என்று உரைத்தான். ஆனால் நீயே நாடாள வேண்டும் என்று உரைத்ததனால் அண்ணா நீங்கள் அமராத சிம்மாசனத்தில் நான் அமர மாட்டேன் என்று அவருடைய பாதரட்சியை வாங்கி அந்த சிம்மாசனத்தில் வைத்து 14 நாளும் ஆட்சி செஞ்ச செருப்பு. இந்த செருப்போட சிறப்பு தெரியும். நாளைக்கு நாள் தெரியும். அவனை விடலாமா? நான் எப்படி இருந்தேன்? உண்மையாக இருந்தேன். உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் மனதிலே இருந்து இந்த விஷக்குடியில் விஷத்தை தூண்டி விட்டு விட்டான். இந்த விஷம் சென்றால் அவன் என்ன ஆகுவது என்று தெரியும்.